Student, 12th standard chapter 2 example 2.12 if z1 comma z2 and z3 are complex number such that is modulus of z1 modulus of z2 equal to modulus of z3 equal to modulus of z1 plus z2 plus z3 equal to 1 modulus of z1 1 equal modulus of z2 1 equal modulus of z3 1 equal modulus of z1 z2 z3 value 1 equal சொல்லிட்டு என்ன ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க மாடுலஸ் ஆஃப் 1 by z1 plus 1 by z2 plus 1 by z3 வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. ஓகே சரி, ஓகே ஃபைண்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த கண்டிஷன் எடுத்து தான் நம்ம ரிசல்ட் வெரிஃபை பண்ண போறோம். ஓகே சரி, ஓகே ஃபர்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் z1 ஈக்குவல் டு 1னா ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயர் பண்ணாரோம் மாடுலஸ் ஆஃப் z1 ஹோல் ஸ்கொயர் கூட 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான். இப்போ ட்ரையாங்கிள் ஈக்குவல் இல்லை நம்ம ஃபார்முலா பார்த்துருவோம். மாடுலஸ் ஆஃப் z1 ஸ்கொயர் இருந்தா z1 z1 பார்னு சொல்லலாம். ஓகே இந்த ஃபார்மேட் இருந்துன்னா z பார் நம்ம யூஸ் பண்ணலாம். z1 இருந்துச்சுன்னா z1 பார் ஈக்குவல் டு 1. நம்ம z1 பார் மட்டும் இங்க இருக்கட்டும். இந்த z1 டிவிங் வந்தா டிவைட் ஆயிடும். 1 by z1 1 by z1. ஓகே அதே சேம் z2 ஈக்குவல் டு z2 மாடுலஸ் ஆஃப் z2 எதுக்கு ஈக்குவல் 1 க்கு ஈக்குவல். அப்ப நான் ரெண்டு ஸ்கொயர் பண்ணுங்க. அப்போ ஸ்கொயர் பண்ணலாம். இது என்னலாம் z2 பார் ஈக்குவல் டு 1. இப்போ z2 பார் மட்டும் இருக்கட்டும். இந்த z2 வந்தால் டிவைட் ஆகிடும். சேம் மாடுலஸ் ஆஃப் z3 எதுக்கு ஈக்குவல் 1 க்கு ஈக்குவல். ஸ்கொயரிங் அண்ட் போத் சைடு. அப்போ மாடுலஸ் ஆஃப் z3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர். இது எப்படி யூஸ் பண்ணலாம்? z3 பார் ஈக்குவல் டு 1. இப்போ z3 பார் ஈக்குவல் டு 1 by z3. ஓகே இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த வேல்யூ தானே ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. அப்போ மாடுலஸ் ஆஃப் 1 by z1 plus 1 by z2 plus 1 by z3 ஈக்குவல் டு மாடுலஸ் 1 by z1 எதுக்கு ஈக்குவல் z1 பாருக்கு ஈக்குவல். 1 by z2 எதுக்கு z2 பாருக்கு ஈக்குவல். 1 by z3 பார் ஈக்குவல். ஓகே இப்போ நெக்ஸ்ட் இந்த சிங்கிள் பாரை வந்து ஒரு ஹோல் பாரா யூஸ் பண்ணலாம். நமக்கு ப்ராப்பர்ட்டி சிங்கிள் பார் இருக்கிறத ஹோல் பாரா யூஸ் பண்ணலாம். ஹோல் பாரை வந்து சிங்கிள் பாரா டிவைட் பண்ணலாம். ஓகே அப்போ இந்த சிங்கிள் பாரை ஹோல் பாரா யூஸ் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு மாடுலஸ் ஆஃப் z பார் எப்படி சொல்லலாம்? மாடுலஸ் ஆஃப் zன்னு கன்சிடர் பண்ணலாம். அது ஜஸ்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகே அப்போ நெக்ஸ்ட் நேரம் இது ஃபுல்லா நேரம் z எடுத்துறா. z பார் எது ஈக்குவல் மாடுலஸ் ஆஃப் z. அப்போ மாடுலஸ் ஆஃப் z. இந்த மாடுலஸ் ஆஃப் z1 plus z2 plus z3 எதுக்கு ஈக்குவல் 1 க்கு ஈக்குவல். அப்போ இந்த ஃபுல் வேல்யூ என்ன வரும் 1. அப்போ இதோட வேல்யூ என்ன ஃபைண்ட் பண்ண வேல்யூ 1. ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.